பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய வேத வசனம் 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் நமக்கு இப்படியாக சொல்லப்படுகிறது. விசுவாசத்தில் உறுதியாக இருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள். உலகத்தில் உள்ள உங்கள் சகோதரிடத்திலே அப்படிப்பட்ட பாடுகள் நிறைவேறி வருகிறது என்று அறிந்திருக்கிறீர்களா? அதாவது பேதுரு சொல்ற, நம்ம ஆண்டுடைய பிள்ளையா இருக்கும்போது நம்ம விசுவாசமாக பிசாசமாக நம்ம எதிர்த்து நிற்கும் போது எப்படியாப்பட்ட பிசாசை நம்ம முன்னாடி நிற்க முடியாது, நம்மளை விட்டு ஓடி போயிடும் சொல்லி பேதுரு சொல்கிறார். ஏன்னா பேதுரோட வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா ஒரு விசுவாசமாக கர்த்தர் மேலே விசுவாசமாக இருந்தார். அந்த விசுவாசம் தான் பேதுரு பார்த்தீங்கன்னா ஒரு சரித்திர நாயம் மாற்றப்படுது. அதாவது பேதுரு நடக்கும்போது நிகழ்பட்ட அநேக பேர் சுகமாகணும். அப்படியாப்பட்ட வல்லமை கர்த்தர் பேதுரு கொடுத்தாரு. ஏன்னா பேதுரு விசுவாசம் எல்லாம் கர்த்தர் மேலே வச்சார். அந்த விசுவாசம் தான் அவருக்கு ஜெயத்தை கொடுத்தது. அவர் உலகத்தையே ஜெயிச்சார். அது கர்த்தர் கொடுத்த ஊழியத்தையும் ஜெயிச்சார், பிசாசையும் ஜெயிச்சார். அதனால பேதுரு சொல்கிறார், நீங்கள் ஒன்று கர்த்தர் பேரில் விசுவாசமாக இந்த பிசாசு எதிர்த்து இல்லைங்க, பிசாசு உங்களோட ஓடி போயிடும்னு சொல்லி அழகாக சொல்கிறார். இன்றைக்கி நம்மளோட வாழ்க்கையில் நம்ம ஆண்டோடைய பிள்ளையாக இருக்கும்போது நம்ம ஒன்று எப்படியாப்பட்ட பிசாசுக்கு நம்ம பயப்படவே கூடாது. நம்ம விசுவாசம் கர்த்தர் மேலே வச்சாக்கா அந்த விசுவாசம் நம்மளை ஒருபோதும் கைவிட மாட்டோம். விசுவாசம் ஒரு பிசாசு மேலே எதிர்த்து நிற்கும் போது எப்படியாப்பட்ட பிசாசு நம்மளை விட்டு ஓடி போகிறோம். ஏன்னா நம்ம ஆண்டு இயேசப்பா பிசாசை ஜெயிச்ச தேவன். அவர் கல்வாரி சிலுவையில் சர்பத்தின் தலையை நசுக்குன தேவன், பிசாசை துரத்துன தேவன். அப்படியாப்பட்ட தேவன் நம்மளோட கூட நம்ம ஒரு நாள் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. இன்றைக்கி அநேக கிறிஸ்தவங்க பார்த்தீங்கன்னா பிசாசை கண்டு பயப்படுறாங்க, மந்திரத்தை கண்டு பயப்படுறாங்க, பில்லி சூனி ஏவலை கண்டு பயப்படுறாங்க. வேதம் சொல்லுகிறது, ஏசப்பா நீங்கள் பயப்படாதீங்க, நான் கூட இருக்குன்னு சொல்லி ஏசப்பா சொல்கிறாரு. அதை மறந்து நாங்கள் பிசாசு மேலே பயத்தை வைக்கிறேன். நீங்கள் ஒரு நாள் சரி ஆண்டோட பிள்ளையாத பிசாசை கொண்டு பயப்படாதீங்க. அதாவது உங்கள் பயத்தை கர்த்தர் மேலே வைங்க, உங்கள் விசுவாசத்தை கர்த்தர் மேலே வைங்க. அப்படி வச்சிங்கன்னா நீங்கள் எப்படியாப்பட்ட பிசாசை கண்டு பயப்பட மாட்டீங்க. எப்படியாப்பட்ட பிசாசு உங்களை கண்டு பயப்படும். கர்த்தர் அதே போல் வல்லமை உங்களுக்கு கொடுப்பாரு. பேதுருக்கு அப்படியாப்பட்ட வல்லமை தான் கர்த்தர் கொடுத்தாரு. அதனால் பிசாசு பேதுரு நிற்க முடியாமல் போச்சு. இன்றைக்கி நம்மளோட வாக்கில் ஒன்று எப்படியாப்பட்ட பிசாசை எதிர்த்து நில்லுங்க, விசுவாசமாக எதிர்த்து நில்லுங்க. நிச்சயமாக நீங்கள் ஜெயிப்பீங்க. ஏன்னா ஏசப்பா நம்மளோட கூட இருக்காரு. நீங்கள் ஒரு நாள் பிசாசை கண்டு பயப்படாதீங்க, பிசாசை கண்டு கவலைப்படாதீங்க. உங்கள் பயம்லாம் கர்த்தர் மேலே வைங்க, நிச்சயமாக நீங்கள் ஜெயிப்பீங்க. ஆமென்.